ஒரு சிறிய கிராமத்தில் 4 நல்ல நண்பர்கள் இருந்தார். அவர்கள் பெயர்கள் அருண், மீனா, கவி மற்றும் ராம். அவர்கள் எல்லாம் ஒரே பள்ளியில் படித்தார்கள். பள்ளி முடிந்ததும் தினமும் சேர்ந்து விளையாடுவது அவர்களின் வழக்கம். ஒரு நாள் அவர்கள் பள்ளி முடிந்து வீடு போகும் வழியில் ஒரு பெரிய தோட்டம் அருகில் நின்றார்கள். அந்த தோட்டத்தில் நிறைய மாம்பழ மரங்கள் இருந்தன. வாவ், எவ்வளவு மாம்பழம் என்று ராம் மகிழ்ச்சியுடன் சொன்னான். நமக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாமா என்று கவி கேட்டான். மீனா உடனே சொன்னாள், அது சரியில்லை, இது நம்ம தோட்டம் இல்லையே. ஆனால் அருண் சொன்னான், ஒரு மாம்பழம் எடுத்தா என்ன ஆகும், யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர்கள் எல்லாம் சற்று குழப்பமடைந்தார்கள். அந்த நேரத்தில் ராம் சொன்னான், சரி, நாம் உள்ளே போய் எடுத்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துடலாம். மீனா மறுத்தாலும் நண்பர்களின் பேச்சால் அவளும் அமைதியாக இருந்தாள். அவர்கள் மெதுவாக தோட்டத்துக்குள் சென்றார்கள். கவி ஒரு கல்லை எடுத்து மரத்துக்கு எறிந்தான். மாம்பழங்கள் கீழே விழுந்தன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் அதை எடுக்க ஓடினார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு குரல் கேட்டது. யாரு அங்க? அவர்கள் எல்லாம் அதிர்ந்து நின்றார்கள். தோட்டக்காரர் அங்கே வந்தார். அருண் பயந்து ஓடலாம் என்று சொன்னான். ஆனால் மீனா சொன்னால், இல்லை, நாம் தவறு செய்தோம், ஓடாமல் மன்னிப்பு கேட்கணும். அவர்கள் எல்லாம் அமைதியாக நின்றார்கள். தோட்டக்காரர் அருகில் வந்து கேட்டார், நீங்க தான் மாம்பழம் எடுத்தது? அவர்கள் எல்லாம் தலை குனிந்து நின்றார்கள். அருண் மெதுவாக சொன்னான், ஆமாம் அண்ணா, மன்னிச்சிடுங்க. மீனா சொன்னால், இது தவறு என்று எனக்கு தெரியும், ஆனா நான் நண்பர்களோட வந்துட்டேன். கவி சொன்னான், நாங்க இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம். ராம் கூட சொன்னான், மன்னிச்சிடுங்க. தோட்டக்காரர் சற்று சிரித்தார். நீங்க ஓடல, உண்மையா சொல்லீங்க, அதுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும். தோட்டக்காரர் சொன்னார், நீங்க நல்லா கேட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு மாம்பழம் தர்றேன். அவர் சில பழங்களை எடுத்துக் கொடுத்தார். இந்த முறை அவர்கள் சந்தோஷமாகவும் தவறு இல்லாமல் மாம்பழம் சாப்பிட்டார்கள். வீடு திரும்பும்போது அருண் சொன்னான், நாம் ஓடாம நின்றது நல்லது. மீனா சிரித்து சொன்னாள், ஆமாம், உண்மையை சொன்னதால் தான் நமக்கு மன்னிப்பு கிடைத்தது. அவர்கள் எல்லாம் அந்த நாளிலிருந்து ஒரு முடிவு எடுத்தார்கள். தவறு செய்ய மாட்டோம், செய்தால் உண்மையை சொல்லுவோம்.